நாம் கர்த்தரிடத்தில் தைரியமாக இருக்கிறோம் என்பதற்கு வேத வசனம் நமக்கு நல்ல சாட்சியாக இருக்குது. என் ஆத்மாவிலே நீர் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138:3 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆத்மாவிலே பலன், ஆத்மாவிலே தைரியம் என்று சொல்லும்போது நான் அடிக்கடி சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அடிக்கடி நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், விசுவாசத்தில் அப்படியே தளர்ந்து போயிடுறோம், தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஆத்மாவில் நமக்கு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தினேன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எப்போதும் நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். வெளியில் போனாலும் இருட்டில் போனாலும் எந்த நேரத்திலும் ஒரு தைரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ற தைரியம். அநேகமான ஊழியக்காரர்கள் கர்த்தரை நம்பி, ஏழை பெண்கள் கூட எமி கார்மைக்கில் பற்றி நம்ம இன்றைக்கி கேட்டோம். உண்மையாக அவங்க கூட தைரியம்தான், அவருடைய தைரியமும் கர்த்தர் பேரில் விசுவாசம்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தருக்காக வைராக்கியமாக செஞ்சு முடித்தாங்க. எவ்வளோ ஒரு தைரியம் பார்த்துங்க. அவங்களுடைய தைரியத்தினால தான் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும்.